நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா? 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 நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு, நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆள்வதற்கு. இதை ஏற்கிறியாடா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையானி, ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்காத பேரறிஞர்கள் வள்ளுவன், கம்பன், இளங்கோ, எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி, புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. யார் சும்மா ஒரே முறையில் ஏன் இதை பேசுற? அதை ஏன் பேசுற? ஏய், இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். தம்பி, நான் உதட்டிலிருந்து இதை சொல்லல, உள்ளத்திலிருந்து சொல்றேன், இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து சொல்றேன். புரியுதா? யாரு எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி, நானாதான் பேசுறேன். புரியுதா? ஆண்டன் சொக்கே வந்த ரஷ்ய எழுத்தாளன் சொல்றான், இது இந்த தோல்வியுற்ற சமூகம், தோற்று போன சமூகம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தான்டா அவனுக்கு எதிராக 1000 முட்டாளை இறக்கி விடுவான்டாங்கிறான். அது சொல்றான், ஏன் உண்மையிலே சொல்லியிருக்கான்பா. இதை வாய்க்கு வராத பேரத்து வராரு ஆண்டன் சொக்கே உண்மையிலே சொல்லியிருக்காப்ல. அதனால அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அது வீழ்ச்சி விட்டுற சமூகம்னு. நம்ம இப்ப பேசிட்டு போக நான் ஒரு ஆள் தான் பேசுறேன், 1000 பேர் பேசுவான். ஏன்னா அங்க கடையை வாடகைக்கு விடுறவன், வீடை வாடகைக்கு விடுறவன் அவன்லாம் கிடையாது. இப்ப வாயை வாடகைக்கு விடுறவன் அதிகமா வந்துட்டான்.